கேட்கவே ரொம்ப வினோதமாக இருக்க ஃபேக்ட். ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வச்சு ஒரு பெண்ணோட சாம்பிளை செக் பண்ணுறப்போ அதில் டபுள் லைன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே ஒரு ஆணோட யூரின் சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணுறப்போ அதில் டபுள் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் மாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு டெஸ்டிகுலர் கேன்சர் ஆர் வேற ஏதோ ஒரு கேன்சர் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த டெஸ்ட் கிட் ஹெச்சிஜின்ற ஹார்மோனோட அளவை வச்சு தான் ஒருத்தங்க பிரெக்னெண்டா இல்லையான்னு முடிவு பண்ணும். இது பிரெக்னன்சி டைம்ல மட்டும் சுரக்கிற ஒரு ஹார்மோன். பட் ஒரு ஆணுக்கு அன்யூஷுவலா ஹெச்சிஜி இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும். நீங்க யூரின் போன இடத்துலயோ இல்ல எச்சத்து போன இடத்துலயோ நீங்க போனதுக்கு அப்புறம் அதை சுத்தி எறும்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளட் சுகர் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எறும்புகள் மோஸ்டா ஸ்வீட் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் வரும். இந்த மாதிரி உங்களோட சுத்தி எறும்பு இருந்துச்சுன்னா போய் பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணுங்க. பெண்களுக்கு பால் சுரக்கிறதுக்கான காரணம் அவங்க உடம்புல ப்ரோலாக்டின்ற ஹார்மோன் அதிகமா இருக்கிறதுனால தான். இது ஆக்சுவலா ஆண்களோட உடம்புல இருக்கு, பட் ரொம்பவே கம்மியான லெவல்ல தான் இருக்கும். பட் இன் சர்டன் கேசஸ்ல அது அதிகமாச்சுன்னா ஆண்கள்னாலையும் பாலை சுரக்க வைக்க முடியும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி.